வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் வந்து 2-3 வகையான வந்து நோய் தாக்கம் இருக்குது, பூச்சி தொந்தரவு இருக்குது. ஸோ வந்து நிறைய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ஜெவந்தி செடியில் வந்து மாவு பூச்சி வந்திருக்குதுன்னு, அப்புறமா வந்து மொட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாவு பூச்சின்னு சொல்லுவோம்ல, அதை வெள்ளையாட்டு அங்கங்கே வந்திருக்குது. இந்த செடி பூரா நிறைய எறும்பும் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அங்கங்கே வர ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்புறமா கருப்பு பேனுன்னு சொன்னேன்ல, பாருங்கள் எப்படி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே எனக்கு என்னோடய செடியில் இந்த மாதிரி வந்துருந்துச்சு. நான் அதுக்கு ஒரு பூச்சி வெரைட்டி வந்து 0 பட்ஜெட்டில் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுதான் எனக்கு சக்ஸஸான ரிசல்ட் கொடுத்துச்சு. நம்ம வந்து இப்போ அதைத்தான் நம்ம திரும்பவும் ட்ரை பண்ண போகிறோம். அப்புறமா நம்ம வந்து கம்பளி பூச்சி தொந்தரவுக்கு வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டிப்ஸு ஃபெர்டிலைசர் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து இந்த ஃபெர்டிலைசரை ட்ரை பண்ணி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ரெக்கவர் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்குது. ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் கம்பளி பூச்சியெல்லாம் இருக்குது. நான் வந்து 3 days ஒன்ஸ் வச்சு கொடுத்துட்ருக்கேன் இந்த ஃபெர்டிலைசரை. ஸோ வந்து அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்க போகிறேன். பாருங்கள், கம்பளி பூச்சி எப்படி வந்திருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவுமே எல்லா இலையிலையுமே இருக்குது. நான் பார்த்தது என்னமோ இந்த ஒரு லீஃபில் தான் பார்த்தேன், ஆனால் வந்து ஃபுல்லாகவுமே இருக்குது. இந்த வெல்வெட் ரோஸ் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அதோட நிலைமையை பாருங்கள், மொத்தமாகவே போயிடுச்சு. ஆனால் அதனாலும் திழுக்குது. இருந்தாலும் இப்படி தான் இருக்குது இதோட நிலமை. அங்கே பாருங்கள், திழுத்ததுலேயுமே இன்னமும் வந்திருக்கு பாருங்கள், இன்னமும் இருக்குது. எல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு அழகாக ஸ்ப்ரே பண்ணி விட வேண்டியதான் மருந்தை. அது என்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பூச்சி தொந்தரவெல்லாம் இருக்குது. இந்த ஏன்னா வந்து இந்த ரோஸ் எல்லாம் பாருங்கள், இந்த ரோஸ் எல்லாமே சாப்பிட்டுடுச்சு. ஸோ வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து எல்லா செடியும், ஒரு செடி விடாமல் ஃபுல்லாக எல்லா செடிக்குமே நம்ம வந்து இந்த மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இதுதான் நான் சொன்ன ஃபெர்டிலைசர். இது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து மாவு அரைப்போம்ல, மாவு அரைச்சிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் வரும்ல புளிச்ச மாவு, அந்த புளிச்ச மாவு கரைசல், அப்புறமா வந்து நம்ம வந்து அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் சாதம் வடித்த தண்ணி, அப்புறமா அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்து நான் வந்து இதை வந்து ஆல்ரெடி ஒரு டைம் ஃபில்டர் பண்ணினேன். இது வந்து 2 நாளாக புளிக்க வச்ச தண்ணி. இதை தான் நம்ம வந்து இந்த செடிக்கு வந்து ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம். இது கூட இஞ்சி, பூண்டு, வேப்ப இலை இதெல்லாமே அரைச்சும் கூட சேர்த்தும் நான் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து அதை ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். ஸோ அதனால் இந்த ஃபெர்டிலைசரை இப்படி நான் தனியாக கொடுக்குறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம கருப்பு பேனு, மாவு பூச்சி, இந்த மைக்கொட்டி இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக க்யூர் ஆகும். இப்படி லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அந்த மாவு திப்பி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரேயரில் அப்படியே அடைச்சிரும். ஸோ வந்து இந்த மாதிரி லிக்யூடாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து அந்த புளிச்ச வாசம் வந்து ரொம்ப அடிக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன், எறும்பு தொந்தரவு எல்லாத்துக்குமே. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபெர்டிலைசர் தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து இந்த ஸ்ப்ரேயர் மட்டும் தனியாக ஒரு 10 ரூபா கடையில் வாங்கினது தான். இது வந்து நம்ம வந்து துணி துவைக்கிற லிக்யூட் இருந்த பாட்டில் தான் இது. நம்ம வந்து இந்த ஸ்ப்ரேயரை இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஸ்ப்ரே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்ப்ரே பண்ண போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கருப்பு பேன் இருக்குல்ல, இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நாளைக்கு காலையில் வந்து பார்த்தோன்னா இந்த கருப்பு பேன் அப்படியே இருக்கும். ஆனால் வந்து எல்லாமே இறந்து அப்படியே இருக்கும். நம்ம வந்து அதை லைட்டாக இதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா போதும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 2-3 நாள் தொடர்ந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் வந்து ஒர்க் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு வேறு எந்த ஜெவந்திலையுமே இந்த நோய் தொற்று இல்லைனாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. ஏன்னா வந்து நம்ம தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பண்ணுறோம். புளிச்ச மாவு கரைசல் ஒரு சின்ன பவுல் அளவுக்கு எடுத்துருந்தேன்.
அப்புறம் வந்து அரிசி கழுவுற தண்ணி, அரிசி வடித்த தண்ணி, சாதம் வடித்த தண்ணி எல்லாம் நமக்கு ரேஷியோ அளவு எதுவும் தேவையில்லை, எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அத்தி செடியில் வந்து இந்த காய் வந்து இதாகிடுச்சு. நம்ம வந்து அத்தி செடியும் வந்து இது பண்ணலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த காயும் அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிடும்போது உள்ளே இருக்கிறது கொஞ்சமாவது நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதில் வந்து எறும்பு தொந்தரவும் அந்த சின்ன சின்ன கருப்பு பேன் தொந்தரவும் இருக்குது. அதுக்காக தான் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம வந்து லெமன் ஒயினில் வந்து இந்த பூச்சி தொந்தரவு இருக்குன்னு சொன்ன பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப தாக்கிடுச்சு மாவு பூச்சி. இதுக்கு முன்னாடி இந்த செடி இந்த மாவு பூச்சினால தான் ரொம்ப தாக்கி இருந்துச்சு. நான் மொத்தத்துலேயுமே வந்து இந்த செடியே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் அந்த கிளையில் ஃபைனலாக இருந்த மூட்டிலேருந்து தான் எனக்கு முளைச்சி வந்துச்சு. இது லைட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, நிறைய வந்துடுச்சு. நானே இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இதை அப்போவே இந்த பூச்சி மருந்து கொடுத்துருப்பேன். ஆனால் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் டிலே ஆகிடுச்சு. எனக்கு இதுலேயும் சரியாகலைன்னா நம்ம அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேப்பிலையெல்லாம் கலந்து அரைச்சி இது பண்ண வேண்டியதான். இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம். அப்புறமா நம்ம டாலியா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம். ஏன்னா பக்கத்தில் இருந்து அடுத்த செடியிலேருந்து டக்குன்னு வந்துடும். ஏன்னா இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு இந்த ஃபெர்டிலைசர் என்னெல்லாமோ யூஸ் பண்ணேன். நான் எல்லாம் 1 by 1 இதுக்கு எப்படி ரெக்கவர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 என்னென்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே இந்த டாலியாவுக்கு நான் யூஸ் பண்ண ஃபெர்டிலைசர்ஸ் தான். இதில் இப்போ எந்த நோய் தாக்கமே இல்லை. பட் ஜஸ்ட் நம்ம வந்து அடித்து விட்டுருவோம். ஏன்னா கம்பளி பூச்சி தொந்தரவு, ஏதாச்சும் பூச்சி தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. வருமுன் காப்போன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த செடிக்கு நான் இப்போ அடிச்சிட்ருக்கேன். அப்புறமா ஆனால் வந்து இங்கே இந்த செடியில் வந்து ஒரு செடிக்கு வந்து இந்த நோய் தாக்கம் வந்திருக்குது. இங்கே பாருங்கள், உள்ள தெரியுது, ரொம்ப தெரியல, மைல்டாக லைட்டாக வந்து இந்த மாவு பூச்சி தொந்தரவு வர ஸ்டார்ட் ஆகி. இங்கே பாருங்கள், இதில் தெரியுது மாவு பூச்சி தொந்தரவு வர ஸ்டார்ட் ஆகிருக்குது. இது வந்து நான் வந்து க்ரீன் கேட் நர்சரிலேருந்து வாங்கின டாலியா பிளான்ட்டு. இதுவுமே அஸ்யூஷுவல் போகிற கண்டிஷனில் தான் இதை கட் பண்ணி விட்டு அந்த ஸ்டெம்ப்லேருந்து தான் எனக்கு தழுத்து வந்துச்சு. மினி வெரைட்டி பிங்க் கலரு. பார்க்கலாம், மொட்டும் வச்சாச்சு, பூக்கும்போது அழகாக இருக்கும். நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். அப்புறமா நம்ம இந்த காந்தாரி மிளகுக்குமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம். இதில் வந்து அங்கங்கே வந்து சாதம் நார்மலாக எறும்பு மட்டும் இருந்துச்சு, வேறு எந்த தொந்தரவுமே இல்லை இதுக்கு. இலை சுருட்டல் நோய் ஸ்டார்ட் ஆகிருக்குது பாருங்கள். கீழே ஒரு லீஃபில் தெரியுது. இந்த லீஃபை எடுத்தே விட்டுருவோம். குட்டியோண்டு பேன் மாதிரி இருக்குது, கண்ணுக்கே தெரியல. இப்படி தான் வந்து அடுத்து இலை சுருட்டல் நோய் ஸ்டார்ட் ஆகி செடியே காலி பண்ணிட்டு போயிடும். ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். சரி, நம்ம அடுத்த செடிக்கு போகலாம். அப்புறமா இந்த கட்டர் ரோஸுக்கு நிலமையை பாருங்கள். இது எல்லாத்துக்கும் வேலையுமே இந்த கம்பளி பூச்சிக்கு வேலை தான். அப்படியே கடிச்சு போட்டுருது. இங்கே பாருங்கள், இலையே இல்லை. அப்புறம் இந்த பிளான்ட்டை பாருங்கள், அதை விட கவலைக்கிடமாக இருக்குது. இப்போ தான் பரவாயில்ல. நான் ஒரு நாள் விட்டு இதை ஸ்ப்ரேயர் தான் கொடுத்துட்டே இருக்கேன்.
அப்படியே நம்ம வந்து இந்த வெல்வெட் ரோஸுக்கும் ஸ்ப்ரே பண்ணிடலாம். நான் வந்து எல்லா பிளான்ட்ஸுக்குமே ஸ்ப்ரே பண்ணேன், எல்லாத்தையும் காமிச்சாச்சுன்னா வீடியோ லெந்தியாக போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் இந்த ஃபெர்டிலைசரை ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன குட்டி பவுல் அளவுக்கு புளிச்ச மாவு, அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரிசி கழுவுல தண்ணி, சாதம் வடித்த தண்ணி, இதை வந்து 2 நாள் புளிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். சின்ன சின்ன பூச்சி தொந்தரவாக இருந்தால் கண்டிப்பாக கேட்கும். நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்குற வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங்.